30 வயசுக்கு மேலே ஸ்கின் கேர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல்ஸ். ஏன்னா 30+ல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். அதனால நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வரும், நிறைய டிசீசஸ் வரும். இதை ப்ரிவென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற 3 விஷயங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு வரது எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு 30 to 40 மினிட்ஸ் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மினிமமாக ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு பண்ண பாருங்கள். ஃபார் ஒர்க்கிங் உமன்ஸ் இல்லை ஹோம் மேக்கர்ஸ் யாராக இருந்தாலும். இது இல்லை என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, எனக்கு எக்ஸசைஸ் பண்ண தெரியாதுன்னா அட்லீஸ்ட் வாக்கிங் ஆச்சு பிரிஸ்காக ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக. அது மார்னிங்காக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி. இதனாலே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செகண்டாக வர விஷயம் வெயிட் ட்ரைனிங். வெயிட் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். இது ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரெயினரை பார்த்து என்ன மாதிரி வெயிட் ட்ரைனிங் பண்ணலான்றத நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கைடு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு ப்ராப்பர் டம்பிள் ஒர்க் அவுட்டு வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் பண்ணாலே போதும். நம்மளோட போன் டென்சிட்டி ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளோட மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளாக இருக்கும், அதே மாதிரி நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதனாலே உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட போன் ஹெல்த்து மெயினாக ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இது 35+, 40+ல பார்த்தீங்கன்னா போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும் ஃபீமேல்ஸ்க்கு. எஸ்பெஷலி மெனப்பாஸ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு, இந்த 40 to 45 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா போன் ஹெல்த்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக நீங்கள் ஒரு 30லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். தேர்டாக வர்றது டயட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு 30-35க்கு மேலே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதுல கொஞ்சம் கான்ஷியஸாக நீங்கள் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். நான் அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. ஜங்க்கு ரெகுலர் பேசிஸில் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டு ஃபுட்டு சாப்பிட பாருங்கள். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒழுங்காக தண்ணி குடிங்க. ப்ராப்பராக ஸ்லீப் பேட்டர்னை வச்சுக்கோங்க. இது இருந்தாலே போதும். எந்த வயசானாலும் என்ன வயசானாலும் நமக்கு இந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ்லாம் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதுதான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மெயின் மோட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது உங்கள் வீட்டில் லேடிஸ் இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள் விஷயம். இது எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். ஸோ கொஞ்சம் நம்ம இப்போயே கான்ஷியஸாக இருந்துட்டோம்னா பின்னாடி ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், ஹாப்பியாகவும் இருக்கலாம்.